கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால எம்ஐ போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. டெக் ட்ரிவியா சேலஞ்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அவர் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் வேறு மாதிரி நடந்துப்பார். அது ஊரழிஞ்ச விஷயம். அது அவர் எங்கேயும் உத்தம புத்திரன் சொல்லவே இல்லை. அது சொல்லிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் சொல்லியிருக்காங்க. என்னுடைய விவாகரத்துக்கு காரணம் தனுஷ் தான் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. படம் தயாராகுது இல்லையோ, லவ் தான் தயாரிட்டு இருக்கு. அடுத்தவன் காசில் மங்களம் பாடி உங்களுக்கு உட்காரவனில் உட்காந்து அடுத்தவன் காசில் சாப்பிட்டு அப்படி இப்படின்னு வச்சுக்கலாம். கட்டில் வரையும் போயிச்சானே, அதெல்லாம் தாண்டி போயிருக்கோம். இல்லை, நயன்தாரா ஃபர்ஸ்ட் ஒரு 3 பக்கம் அறிக்கையில் பார்த்தீங்கன்னா தனுஷை குற்றவாளி மாதிரியே காமிச்சிருந்தாங்க. ஆமாம். அப்போ நான் இப்போ தனுஷ் அந்த அவருடைய லெட்டரை பார்க்கும்போது ஒரு என்ஓசி வாங்குற கூட தெரியாதா இந்த நயன்தாராவுக்கு? எப்படி சார்? ஆமாம். அப்புறம் அவங்களுக்காக பாடல் உருகி பாடல் எழுதுறது, தேன் எடுக்கிறோம் தேன் நக்காமல் விட்டுப்பானா, அந்த மாதிரி தானே. அது தெரிஞ்ச விஷயம் தானே. நீங்கள் ஒன்றுமே தெரியாமல சினிமாவுக்கு வந்துட்டீங்க. நீங்கள் இப்போ விட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த படத்தில் நான் உங்களுக்கு வாய்ப்பு தருவேன்ல. கரெக்டாக. அப்போ அந்த எதிர்நீச்சல் படத்தில் அந்த ஒரு பாட்டுக்காக விட்டு கொடுத்தனால தான் ஒரு படத்துக்கே ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அடுத்தடுத்த படங்கள் கூப்பிடும்போது சரி நீங்கள் டைரெக்டாக பேசியிருந்தா முடிஞ்ச போகுது. நீங்கள் சுற்றி வளைச்சி ஒரு ஃப்ரெண்டு மூலமாக போயிட்டு அவருக்கே தெரியாமல் நீங்கள் வாங்கணுன்னா ஒரு தப்பு இல்லை. கண்டிப்பாக அங்கே தான் அடிக்குது. நீங்கள் அவரை மதிக்காமல் போகிறீங்க, அவருக்கு பத்திரிக்கை கொடுக்காம போகிறீங்க. இதெல்லாம் அவர் மதிக்காமல் செய்யும்போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கும் ஈகோ வரும்ல, கோபம் வரும்ல. சரி வா, நீ இங்கே தூரம் போகிற பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்கள்ல. இதுதான் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேயர்களை நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் எழுத்தாளர் திரு சபிதா ஜோசப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நடிகை நயன்தாராவுக்கும் தனுஷுக்கு என்னதான் சார் பிரச்சனை? கிட்டத்தட்ட 2 வருஷமா என்னை காக்க வச்சுட்டாரு, அதாவது பெரிய துரோகம் பட்டார் தனுஷ் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 3 பக்க அளவில் ஒரு கட்டுரையே கொடுத்தாங்க நயன்தாரா. அதற்கு இன்னைக்கு என்னென்ன ஸ்கிரிப்ட் பண்ணீங்கன்னு தெரியுங்க அப்படின்னு அப்பயும் சொல்லிட்டாங்க. ஆனால் இப்போ தனுஷ் அவர்கள் ஒரு கட்டுரை அதே மாதிரி வெளியிட்டிருக்காங்க. என்னுடைய காசுல உங்களுக்கு காதல் மலர தெரியுது, என்ஓசி கேட்ட என்கிட்ட கேட்காம என் ஃப்ரெண்டை அவர் தெரியாமல் கொடுக்க சொல்லி கேட்டிருக்கீங்க. சரி அதை விடுங்க, உங்களோட கல்யாணத்துக்கு ஏன் என்னை கூப்பிடல அப்படின்னு சொல்லி பல கொஸ்டினை வெறும் அடிக்கிருக்காரு. உண்மையிலே என்னதான் சார் நடக்குது 2 பேருக்கு இடையில? ஆரம்பத்தில் இன்னொரு பக்கம் என்னன்னா பல நடிகைகளும் தனுஷை கழுவி ஊத்துறாங்க. ஆமாம். ஆரம்பத்தில் இவர் எல்லாம் ஒன்றா இருந்தவங்க. ஒரு குட்டையில் ஊர்ன மட்டைகளா நீச்சல் அடித்த மீன்களாக வச்சுக்கோமே. ஆமாம். ஒரே இதில் ஒரே ரூமுக்குள்ளே இருந்து ஒரே தட்டில் வாழ்ந்து ஒரே கட்டில் சாப்பிட்டு அப்படி இப்படின்னு வச்சுக்கலாம். கட்டில் வரையும் போயிடுச்சா? கட்டில் வரையும் போயிடுச்சானே. அதெல்லாம் தாண்டி போயிருக்கோம். அதெல்லாம் தாண்டி எல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் நம்ம எதுனா இந்த இடத்துல இன்னொரு விஷயம் என்ன ஆகுதுன்னா, இவங்களுக்குள்ள ஒரு நட்பு இருந்துகிட்ருக்கு, போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் இவருக்கு ஒரு வாய்ப்பு தர்றாங்க. இவர் வர்றாரு, சிவன் வர்றாரு, விக்னேஷ் சிவன் வர்றாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த உள்ளே இந்த ஒரு நட்பை கெடுத்துட்டு இன்னொரு நட்பு இவருக்குள்ள ஒரு லவ் உருவாக்குறாருல. இந்த மாதிரி ஒரு விஷயம் வருது. இல்லை, அந்த வாய்ப்பை கொடுத்தா தனுஷ் தானே. தனுஷ் தான். அதாவது அந்த வாய்ப்பை இவருக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டாரு. நயன்தாராவுக்காண்டி பாட்டு எழுதுறது. ஆமாம். இப்போ அதாவது இவர் என்னன்னா, இவர் ஒரு பக்கம் அந்த அறிக்கை பார்த்தீங்கன்னா, அறிக்கை இவர் தயாரித்தது, விக்னேஷ் சிவன் தயாரித்த அறிக்கை. அது தெரியும். அதுக்கான அந்த வார்த்தைகள் எல்லாமே விக்னேஷ் சிவனுடைய வார்த்தைகள். ஏன்னா நயன்தாரா ஆரம்பத்தில் இது வரைக்கும் பல கிசு கண்டுட்டாங்க. நம்ம சிம்பு கூட நடந்த சம்பவங்கள் தான் போகும்போது அது பெருசாக பேசலை. அவருக்கு சிம்புவை எல்லாம் சாபம்லாம் விடலை. இந்த மாதிரி எல்லாம் வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய பேர் நீங்கள் அப்படின்னு சொல்லவே இல்லை. வார்த்தை இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தலை. அதே மாதிரி பிரபுதேவாவுக்கும் பயன்படுத்தலை. ஆனால் இவருக்கு மட்டும் ஏன் பயன்படுத்துகிறாங்க? அந்த வார்த்தைகளில் தனுஷ் நயன்தாரா வாயிலேருந்து வரல, இவருடைய வாயால் வருது. இவர் ஆமாம் எழுதி தர்றாரு. அது இவங்க பேரில் வருது. அதனால அந்த காட்டமான ஒரு அறிக்கையாக உருவாகுது. அதே மாதிரி உங்களுக்கு அவரும் விக்னேஷ் சிவனும் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பார், வாழ விடு அப்படிங்கிற. அவரும் வாழ விட்டதுனால தான் என் லவ் பண்ணேன், அவர் கொடுத்த அவருடைய பணத்தில் தான் நீ அந்த படத்தை டைரக்ஷன் பண்ண. அவர் இந்த படத்துக்காக இது பண்ணாங்க சார். 6 கோடி ரூபா பிஸ்னஸ், ஒரு படத்தை 6 கோடி ரூபா செலவில் ஒரு படம் எனக்கு முடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவருடைய விஜய் சேதுபதியுடைய சம்பளம் அன்றைக்கி கம்மி தான். ஆமாம். அந்த சம்பளத்தை நான் பார்த்து அது தனியாக அது இல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள், ஓகே முடிச்சு தரேன் அப்படின்னாரு. அப்படி தான் அவர் உள்ளே வந்தது.
அப்படி தான் உள்ளே வர்றாரு, இது பண்ணுறாரு, கதை சொல்ல ஆரம்பிக்கிறா. அவங்ககிட்ட பேசுகிறாரு, இவங்ககிட்ட பேசுகிறாரு. அப்புறம் அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கும்போது உங்களுக்கு வேறு போயிட்டே இருக்குது சீன்கள். இப்போ உட்காருனாங்க, திடீர்னு ஷூட்டிங் நடக்குது, டக்குன்னு பார்த்தா 2 பேரும் போயிட்டு கேரவனில் உட்காந்து மணிக்கணக்காக கதை அடிச்சுட்டு இது பண்ணிட்டு என்னென்னமோ பேச ஆரம்பித்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் படத்தில் அதனால தான் அந்த பட்ஜெட் அதிகமானதா? ஆமாம், அதனால தான் உங்களுக்கு ஒரு கட்டத்தில் ஒரு தனுஷ் வந்து இந்த படமே தேவையில்லை, எனக்கு ரிலீஸ் ஆனாலும் ஆகாவிட்டாலும் வேண்டாம் அப்படின்ட்டார். ஒரு சாங் எடுக்கணும் கடைசி, வேண்டாம் தேவையில்லை அப்படியே எடுங்க போகிறோம் அப்படின்ட்டார். அப்புறம் நயன்தாரா கொடுத்த பணத்தில் வச்சு தான் ஒரு சாங் எடுத்தாங்க. ஓ, இடையில அதாவது இப்போ 6 கோடிங்கிறது போயிட்டு 16 கோடியாக போச்சு. அது 10 கோடி எக்ஸ்ட்ரா போச்சு. ஆமாம், எக்ஸ்ட்ரா போயிடுச்சு. நீங்கள் வந்து அது இதில் என்ன காரணம் வந்து இவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சது. நீங்கள் லவ் பண்ணுறேன்னு ஷூட்டிங் நடத்தாமல் லவ் பண்ண லவ் பண்ண ஆரம்பிச்சேன். நீங்கள் ஒரு ஷார்ட் கடகடன்னு முடிச்சு பட வேண்டிய ஒரு படத்தை நீங்கள் இழுத்துட்டே போனால் என்ன ஆகும்? திடீர்னு காரங்களில் போய் பேசிக்கிறது, இங்கே போய் பேசுகிறது, அந்த உங்களுக்கு ஃபாரின் எங்கேயாச்சும் போகிறோம்னா அவுடோரில் போய் மணிக்கணக்காக பேசுகிறது, சீன் சொல்கிறேன்னு நீங்கள் ரூமுக்குள்ளே உட்காந்து சீன் சொல்கிறது, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் வந்து ரூமுக்குள்ள உட்காந்து என்ன சீன் சொல்ல போகிறாங்க? அதான் அந்த தனுஷ் அவர்கிட்ட பேசும்போது சொல்லியிருக்காரு. அப்போது இதெல்லாமே அவர் இப்போ கேள்விப்படுறாரு. அதாவது ஒரு தயாரிப்பாளர், அதெல்லாமே ஒரு நடிகராக இருக்கார். என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். சினிமாவுக்குள்ளே இவங்க வந்து தடிக்கி விழுந்தா யார் எத்தனை சீன் எடுக்க முடியும், ஆமாம், எத்தனை ஷாட் வைக்க முடியும், ஆமாம், எத்தனை மணிக்கெல்லாம் முடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியும். அவர் தெளிவாக தெரியும். அவர் தான் பார்க்குறாரு. இவர் வந்து ஒரு விஜய் சேதுபதி எப்படி முடிப்பார், மற்ற ஆட்கள் எப்படி முடிப்பாங்க அவருக்கு தெரியும். இதெல்லாம் தெரியும் போது உங்களுக்கு வந்து ஏன் இப்படி இதாகுதுன்னு பார்க்கும்போது எல்லாம் ஒரு விஷயமெல்லாம் வந்துடுது. விஷயம் வந்த பிறகு தான் இவங்ககிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. யாருக்கிட்ட? ராதிகா அம்மாகிட்ட. அப்போவே அப்போவே பேச அந்த விஷயத்தை இப்போ அந்த படத்துலேயே அவங்க நயன்தாரோடைய டாக்குமெண்ட்லேயே அவங்க சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்த. ஓ, அப்போ வந்து தனுஷ் ஒரு நாள் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணும்போது என்ன அது இவ்வளோ கேவலமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது, என்ன அது, இது என்ன நினைக்கிறாங்க, இந்த மானம் கெட்ட செயலாக தெரியலையா, இதெல்லாம் ஒரு இதா பொழப்பா அப்படிங்கிற மாதிரி அசிங்கமாக பேசியிருக்காரு. தனுஷா? ஆமாம், என்ன ஆமாம் தனுஷ்க்கு பேசியிருக்காரு. ஏங்க அக்கா உங்களுக்கு தெரியாதா, இதெல்லாம் தெரியாத மாதிரி ஏன் இருக்கீங்க, நீங்கள் இப்படி நடந்துட்டு இருக்குங்க, உங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்கள் ஏன் இருக்கீங்க, அவங்களுக்கு தெரியும். ஆமாம், அவ்வளோ ஒரு தயாரிப்பாளர் தானே, எத்தனை வருஷமா ஃபீல்டில் இருக்காங்க, பல இதை பார்த்துருக்காங்களே, பல கொட்டப்பட்ட படங்கள் அவங்க பார்த்துருக்காங்க, பல ஹீரோக்கள் பழகியிருக்கேன், என்னன்னு தெரியும் அவங்களுக்கு. ஆனால் இவங்க வந்து அதை வந்து தெரியாத மாதிரி அப்படியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க தெரியாத மாதிரி தெரியும் காட்டு. ஆமாம், அப்படி தான் சொல்ல முடியும். அவங்க வேற என்ன, அதில் அம்மாவாக நடிச்சிருக்காங்க. அவங்க ஏறக்குறைய விக்னேஷ் சிவனுடைய அம்மா போலீஸ் இருக்கு, அந்த கேரக்டர் தான் அவங்க நடித்தாது. ஓகே அதெல்லாம் அந்த அவரே சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி அந்த கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. அதனால் இவர் அப்போது சொல்லியிருக்காரு, திட்டிருக்காரு, இந்த மாதிரி ஓ இப்படியும் நடக்குதா அப்படின்னு அப்போ சொல்லியிருக்காங்க. அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து நோட் பண்ண ஆரம்பிக்கும் போது இதை லவ் பண்ணிட்டு இருக்காங்க. படம் தயாராகுதோ இல்லையோ லவ் தான் தயாரிட்டு இருக்கு. அடுத்தவன் காசில் மங்களம் பாடி, அடுத்தவன் காசில் ஏசியில் உட்காந்து, அடுத்தவன் காசில் வந்து உங்களுக்கு உட்காரவனில் உட்காந்து, அடுத்தவன் காசில் சாப்பிட்டு, அடுத்தவன் காசுல ஹீரோயினுக்காண்டி பாட்டு எழுதுறது, அடுத்தவன் காசுலேயே அந்த ஹீரோயினை சாமான் இதுவும் பண்ணிக்கிறது, அது பண்ணிக்கிறது, இது பண்ணிக்க. நீங்கள் லவ் பண்ணுங்க, நீங்கள் தனியாக போய் அதை படம் முடிச்சுட்டு போய் படத்தை முடிச்சு கொடுத்து நீங்கள் போய் தனியாக லவ் பண்ணுங்க, எது வேணாலும் பண்ணுங்க, அது யார் கேட்க போகிறா? ஆமாம், லவ் பண்ணும்போது நீங்கள் சின்னதாக சொல்லிட்டு போகலாம், அது லவ் பண்ணுறேன் அப்படின்னு. அடுத்து நம்ம வந்து நெக்ஸ்ட் அப்போ பேசலாம், ஷூட்டிங் முடிஞ்சு பேசலாம். ஷூட்டிங் முடிச்சுட்டு போய் பேசுங்க. ஷூட்டிங்லேயே நீங்கள் இப்போ லவ் பண்ணுறேன்னு அவங்களுக்காக வசனங்கள் டைலாக் மாற்றுறது, இப்படி ஒரு டைலாக் வச்சுக்கலாம், அப்படி டைலாக் வச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் இது பண்ணுறது. அப்புறம் அவங்களுக்காக பாடல் உருகி பாடல் எழுதுறது, இதெல்லாமே உங்களுக்கு பாடல் உருகியே நீங்கள் சொல்ல மாட்டீங்க. எனக்கு தெரிஞ்ச இந்த நீங்கள் சொல்கிற அந்த சீக்வன்ஸ் வந்து இன்னொரு படத்தில் இதே நடந்து. ஆமாம், சரத்குமார் டென்ஷனாக டேரக்டே அடிச்சிருக்காரு நினைக்கிறேன். ஆமாம், நான் கேள்விப்பட்ட வரைக்கும். ஆமாம், இருக்கலாம், இருக்கு அந்த மாதிரி. அதாவது நீங்கள் உங்கள் தொழில் நீங்கள் அதுதான் பார்க்கணும். நீங்கள் இன்றைக்கி ஷார்ட் வச்சுட்டோம், இந்த சீன் எடுத்துட்டோமா, டக்குன்னு முடிச்சுட்டு, இன்றைக்கி ஒரு 4 சீன் எடுத்தோம், 4 சீன் முக்கியம் எடுக்க வேண்டியது முடிச்சுட்டு நீங்கள் நைட்டு போய் பேசுங்க. நைட்டு ஒன்றாவே படுத்துக்குங்க, ஒன்றாவே எதிர்த்துருங்க, ஒரே ரூம்லேயே ஒரே வீட்டில் வாழ்ந்துங்க, போங்க. கல்யாணம் லவ் பண்ணுற ஆரம்பிச்சிட்டிங்க, அது தனியாக போயிருங்க. அது அடுத்தவனுடைய காசில் வந்து நீங்கள் என்ன மங்களம் பாடிட்டு அந்த இதில் தானே, அதாவது அவருடைய பணத்தில் நீங்கள் நடிச்சுட்டு, அவருடைய பணத்தில் நீங்கள் லவ் பண்ணிவிட்டு, அவர் பணத்தில் சாப்பிட்டே நீங்கள் வந்து லவ் எல்லாம் டெவலப் பண்ணிவிட்டு, இப்போ வந்து வாழ விடு, நீங்கள் வந்து இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனமான ஆளுன்னு தானே சொல்கிறாங்க. கண்டிப்பாக. இல்லை எதுக்கு சார் இப்போ இந்த 2 வருஷம் எதுக்கு இந்த கேப்? அதான் நயன்தாரா கேட்டிருக்காங்க. அவர் வந்து இது வந்து நீங்கள் வந்து இந்த படம் யாருக்கு, அந்த ஆவணப்படம் வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கோடிக்கணக்காக செலவு பண்ணி தான் அந்த கல்யாணம் பண்ணாங்க. இந்த செலவு எல்லாமே நயன்தாரா பண்ண செலவு. ஓ, விக்னேஷ் சிவன் செலவு பண்ண அவங்ககிட்டே ஒரு பணம். அவர் போலீஸ்காரன் பையன் இல்லையா, போலீஸ்காரன் பையன் பெரும்பாலும் எப்படி இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பெரிய வசதியெல்லாம் இருக்கணும், அது முடியாது இல்லையா.
அதனால் அவங்க செலவு பண்ணலன்னா அவரே அந்த படத்தில் ஒரு சீனில் சொல்லுவார், இவ்வளோ பெரிய கல்யாண மண்டபம் பார்த்ததில்ல, இந்தபடி ஒரு கல்யாணம் நடக்கிறது நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது, ஆனால் என் வாழ்க்கையில் இப்படி நடக்கும்னு எனக்கே தெரியல அப்படின்பார். விக்னேஷன் சொல்கிறார். விக்னேஷ் அதில் ரஜினி வந்திருப்பார், இவங்க வந்திருப்பாங்க. ஆனால் ஒட்டுமொத்த இந்த மீடியாவும் அலோவ் பண்ணலையே சார் உள்ள, என்ன காரணம்? ஒட்டுமொத்தமாக காசாகன்னு முடிவு பண்ணிட்டாங்க. காசாக இதுக்கு அந்த நெட்ஃப்ளிக்ஸ்க்கு இது விற்பனை பண்ணிட்டாங்களே, அப்போவே விற்பனை பண்ணிட்டாங்க. அப்போவே விற்பனை பண்ண பிறகு விற்பனைக்கான பேசி முடித்த பிறகு தான் இதெல்லாம் இந்த பிரம்மாண்டம்லாம் ஏற்படுத்துகிறாங்க. யாருமே உள்ளே விடாமல் முக்கியமான நடிகர்கள் தான் வரணும் அப்படின்னு ரஜினி இந்த மாதிரி ஆட்கள்லாம் வர சொல்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஷாருக் கான் வர சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் வரும்போது உங்களுக்கு ஒரு பெருசாக தெரியும் இல்லையா, அது ஒரு ஹைப் வரும். அதனால தான் உங்களுக்கு யாரையும் உள்ளே விட்டால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கிளிப்பிங்ஸோ ஃபோட்டோஸோ போட்டிங்கன்னா முடிஞ்சிருக்காது. அதனால் குறிப்பிட்ட சில பேர் தான், சூர்யா அவங்க அப்படின்னு அந்த மாதிரி ஆட்களில் வரும்போது உங்களுக்கு வேறு பெருசாக ஒரு இது பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டாங்க. அன்றைக்கே பிஸ்னஸ் பண்ணியாச்சு. அதாவது நீங்கள் அதை எடுத்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஆவணப்படத்தை எடுத்து இந்த ஆவணப்படத்தை ஏதாச்சும் ஒரு ஓடிடி அனாதை இல்லம், இந்த இதில் வர்ற பணம்லாம் அந்த அனாதை இல்லத்துக்கு நான் தர்றேன், இந்த இதுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தா யாரும் உங்கள்கிட்ட கேட்க போகிறதில்ல. நீங்கள் இதில் எடுத்து நீங்கள் எதுக்கு போக போகிறீங்க? அவன் கோடிக்கணக்காக சம்பாதிக்க, நீங்கள் கோடிக்கணக்காக வாங்கிட்டு அவரும் கோடிக்கணக்காக சம்பாதிக்க போகிறாரு. ஏன் படத்தை நான் எதுக்கு தரணும் அப்படிங்கிறது அவருடைய லாஜிக். ஆனால் அன்றைக்கே சார் தனுஷ் அவர்கள் இதை வாய் திறந்து பேசலை, எனக்கு 10 கோடி லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அன்றைக்கி அவர் அன்றைக்கி பட்டும் படாமல் அப்படியே சொல்லிட்டு இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலே சரி இவங்க இப்படி தான் தெரிஞ்ச பிறகு அதை பெருசாக நம்ம வெளியே பண்ண முடியாது. ஆனால் படம் நல்லா சூப்பராக ஓடிடுச்சு. படம் ஹிட்டு தான். அவர் சம்பாதிக்கல. கரெக்டு. அதுவும் விற்பனை பண்ணிட்டார் அவர். நாடோடி மன்னன் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு முன்னே மகாதேவின்னு ஒரு படம் எடுத்தாங்க. பயங்கர ஊத்தலாக இருந்துச்சு. அதை பார்த்து அவரே என்ன நல்லா போக வேண்டிய படத்தை ஏன் இப்படி சொதப்புனாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேறு மாதிரி ஒரு படம் பண்ணால் இப்படி பண்ணணும் அப்படின்னு காட்டுறதுக்காக தான் நாடோடி மன்னன் எடுத்தார். எக்கச்சக்கமாக கடன் வாங்கி எடுத்தார். என்னன்னா அந்த படம் இவருக்கு லாபம் சம்பாதித்தரல, வாங்கினவங்கெல்லாம் பெரிய அள்ளு நல்லனாங்க நாடோடி மன்னனில். அதே மாதிரி இதில் செலவு பண்ண இவருக்கு பணம் வித்துட்டாரு. ஆனால் இவருக்கு காசை விட வாங்கினவங்க நல்லா சம்பாதிச்சிட்டாங்க. இவருக்கு காசு வரல. அப்போ இவர் ஏற்கனவே நஷ்டப்பட்டிருக்கார், ஏற்கனவே காயப்பட்டிருக்கார். இவங்களுக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உள்ள பூந்து தான் எனக்கு எடுத்து போறாரு. ஆமா, அவங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், தனுஷுக்கும் நயன்தாராக்கும் ஒரு பாண்டிங் இருந்துச்சு. அதை வச்சு தான் படமே பண்றாரு. ஆமா, படம் பண்ணா அதையும் ஒரு வேட்டு வச்சாச்சு. சரி, லவ் பண்ணி தொலைங்க. ஆனா அந்த ஏன் செலவு வச்சுட்டு என் பணத்தை ஏன் செலவு பண்ணுறீங்க? எனக்கு தான் இது நஷ்டப்படுத்துறீங்க. எனக்கு நஷ்டப்படுத்திட்டு இது பண்ணிட்டு அப்புறம் என் கல்யாணத்துக்கும் கூட மாட்டீங்க, என்னை கண்டுக்கவே மாட்டீங்க. ஆனால் என்னை ஓரம் கட்டிட்டு என்னுடைய படத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்திருக்கீங்க. ஆமாம், அதான் கோவம், தனுஷோட கோவம். ஆமாம், அவள் உருவாகினது இதுலேருந்து லவ். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதில் அந்த ஒர்க்கிங் ஸ்டில் மட்டும் பயன்படுத்தியிருக்காங்க. ஒர்க்கிங் ஸ்டில்னால் பயன்படுத்திருக்காங்க. அதை எப்படி லவ் தோன்றுச்சுன்னா பேசியிருக்காங்க. அதில் இந்த படத்தின் மூலமாக தான் அவங்களுக்குள்ள லவ் உருவாச்சு. இந்த படத்தின் மூலமாக அவருக்காக ஒரு உருகி ஒரு எழுதின பாட்டும் இருக்குது, தங்கமே ஒன்னத்தான. அந்த பாட்டெல்லாம் சேர்த்தாது இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சாரு. ஆனால் அந்த அவருக்காக அடிப்படையாக அவர் உருவாக்குன அவர் செலவு பண்ணதுக்கு அவருக்கு நஷ்டம் தானே. நஷ்டத்தை கொடுத்து நீங்கள் மட்டும் சம்பாதிக்கணும்னு என்னது? அதெல்லாம் முடியாது. ஒரு கௌரவ பிரச்சனை தான். இல்லை, இதான் பிரச்சனையே. அப்படி சார் இல்லை, வேறு ஏதாவது இருக்கா? ஆமாம், நயன்தாராவுக்கும் தனுஷுக்கு வேறு ஏதாவது ஈகோ பிரச்சனை வேறு ஏதாவது இருக்கலாம் உள்ளுக்குள்ளே இருக்கும் சார். இல்லை, அந்த 3 பக்கம் அறிக்கையை பார்த்தா அது வேறு மாதிரி இருக்குது சார். ஒன்று வாழ விடு, நீங்கள் யாருன்னு தெரியுங்க, நீங்கள் எப்படி, அது தெரிஞ்ச விஷயம் தானே, ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே, அவர் யாருன்னு தெரிஞ்ச விஷயந்தான். இவர் தேன் எடுக்கிறோம், தேன் நக்காமல் இருப்பானா? அந்த மாதிரி தானே, அது தெரிஞ்ச விஷயம் தானே. உங்களுக்கு தெரியாமல் இருந்தால் சரி. ஏன்னா நீங்கள் ஒன்றுமே தெரியாமலா சினிமாவுக்கு வந்துட்டீங்க? மலையாளத்தில் டைரக்டர்கள் சும்மாவாக இருப்பாங்க உங்களுக்கு. யாராக இருந்தாலும் இங்கே சும்மா இருந்தவ போகிறாங்க. கரெக்ட். எல்லாமே உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு விலை இருக்குது. இதுக்கு இந்த விலை, இதுக்கு இந்த விலை, அதெல்லாம் கடந்து தானே வந்திருப்பீங்க. அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் கடந்து வந்தது தான். நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், அவருக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும் தான். ஒரு சினிமானா இதுதான் உள்ளது. இதுதான் இதில் தாண்டிய உங்களுக்குள்ளே ஒரு நல்ல நட்பு இருந்தது. ஒரு எஸ்கே, அப்புறம் இவர், இன்னும் 4-5 பேர் எல்லாமே எப்போவுமே கலந்து தான் இருப்பாங்க. அதை இவங்க கூட சொல்லுவாங்களே, அந்த சுசித்ரா, எப்போ பார்த்தாலும் அவங்க சேர்ந்துருப்பாங்க, படுத்திருப்பாங்க, இது பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு. அந்த மாதிரி பல வகை பல நேரங்களில் கழுவி கூத்துருக்கேன். தனுஷும் சரி, இவங்களை மென்ஷன் பண்ணல. ஆனால் அந்த நேரத்தில் இவங்க கண்ணில் அவங்க பண்ணல. வேற ஒருவேளை கலைஞாச்சன் கூட விட்டுருக்கலாம். ஆமாம்,
ஆனால் இப்போ நயன்தாரா மட்டும் இல்லை சார், ஒட்டுமொத்த நடிகையும் பார்த்தீங்கன்னா பல பேர் தனுஷ்குள்ள நடிச்ச பல நடிகைகள் வந்து கழிவழி ஊத்துறாங்க தனுஷ் அவர்களை. தனுஷால் ஒவ்வொரு வகையில் ஒவ்வொருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? ஏதாச்சும் ஒரு வகையில் பாதிக்கப்படுறது இல்லை, ஏதாச்சும் ஒரு ஒரு அந்த நேரத்தில் அந்த படம் சமயத்தில் ஏதாச்சும் ஒரு இது பண்ணியிருக்கலாம், ஒரு விட்டு தராமல் விட்டு கொடுக்கலாம், விட்டு கொடுக்காமல் போயிருக்கலாம். ஒரு சிலர் வந்து விட்டு கொடுத்தும் போயிருக்கலாம். ஆனால் வந்து அந்த நேரத்தில் நம்மளை இப்படி டார்ச்சர் பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கும்ல, அந்த கோபத்தை இப்போ வெளியே இல்லை அந்த டார்ச்சரை தாண்டி நீ ஜெயிச்சல, நீ வெளியில் வந்தல, அது தெரியாதா அப்படி? அதாவது ஒரு டார்ச்சரை வந்து நீங்கள் வந்து ஒரு சிலை ஆக்கணும்னு ஒரு உளி தேவை, அது தேவை அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து கல்லை ஒடிச்சதான் ஒரு சிலை. அதை வந்து ஒரு நடிகரோ டைரக்டரோ சொல்லும்போது தான் அவங்களுக்கு ஒரு சிலையாக அவங்க உருவாகுறாங்க, ஒரு ஹீரோயினாக பெருசாக வர பேசப்படுறாங்க. இவங்க சாதாரணமாக இருந்தால் யாரும் பேச போகிறதில்ல. ஒரு பெரிய ஹீரோயினாக மாறுறதுக்கு இவங்களாம் காரணமாக இருக்கும்போது அவங்கள வந்து நீங்கள் அவங்கள கடந்து வந்து தான் போகணும். இப்போ யார்டினி மோனி படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நயன்தாராவுக்கான ஒரு கதையாக தான் இருக்கான். ஆமாம், ஒரு பேரழகாக காமிச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு ஒரு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆக அவர் தான் கண்டிப்பாக அதை வந்து ஹீரோ இது பண்ணதுனால தான். அந்த ஹீரோக்கான அந்த நேரத்தில் வந்து அவர் பீக்கில் இருந்தான் தனுஷ். அப்போ அந்த படமும் பீக்கில் வரும்போது உங்களுக்கு படமும் இவங்களும் ஒரு இதாக பீக்கில் வரும்போது பெருசாக போகுது. அப்போ வந்து உங்களுக்கு யாரால புகழ்? அவங்களால தானே தான். ரெண்டு பேர் அவர் வந்து ஹீரோ சகிச்சுக்கிறார். இவங்க வேணான்னு சொன்னால் என்ன ஆகும்? உங்களுக்கு வேறு ஹீரோன்னு தான் வந்துடும். ஹீரோவுக்கு ஓகே சொன்னால் தான் படத்தில் ஹீரோயின். கரெக்ட். ஹீரோ திடீர்னு வேண்டாம், இல்லை வேண்டாங்க, இவங்க ரொம்ப இதாக இருக்குது, எனக்கு தேவையில்லை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? டக்குன்னு மாற்றிடுவாங்க. ஆமாம், ஹீரோடைய கால் ஷூட் தான் அவங்களுக்கு முக்கியம். அப்போது வந்து நீங்கள் லேடி சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது. அப்போ வளர்ந்துட்டு வரீங்க, அவ்வளோதான். லேடி சூப்பர் ஸ்டார் ஆகிட்டு எந்த படம் ஓடிச்சு? ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபா 2 கோடி 1.5 கோடி ரூபா சம்பளம் கேட்குறீங்களா? இப்போ நீங்கள் எந்த படம் ஓடிச்சு? நீங்கள் சில படம் ஓடுது, சில படம் ஓடல. பெரும்பாலும் ஹீரோவுக்காக ஓடின படங்கள் தான் அதிகம். நீங்கள் வந்து சந்திரமுகி ஹீரோ ரஜினிக்காக போன படம். ரஜினிக்கு முன்னாடி தான் அந்த ஜோதிகான்னு ஒரு கேரக்டர் எனக்கு முக்கியமாக அதை வச்சு ஒரு படம் பெருசாக போச்சு. இந்த கதை பாடல் எல்லாமே கலந்து உங்களுக்காக தான் போச்சு. அது சின்ன கெஸ்ட் ரோல் பண்ணீங்க. அதனால் இவங்க வந்து ஆரம்பத்தில் நல்ல நட்பாக இருந்தாங்க. 2 பேரும் ஒன்றுக்குள்ளே ஒன்றா நட்பாக இருந்தாங்க. இந்த நட்பை வந்து அந்த நட்புக்காக தான் அந்த படமும் தயாரிக்கிறாரு. அந்த நட்புக்காக தான் இவங்க இதில் அந்த எதிர்நீச்சல் படத்தில் ஒரு சாங் ஆடிருக்காங்க. அதில் ஒரு பணத்தை அவர் கொடுக்குற ரெடியாக தான் இவங்க வாங்கலை. சில இடங்களில் அதாவது விட்டு கொடுக்குறது நட்புக்காக நீங்கள் இப்போ விட்டு கொடுத்தீங்கன்னா அடுத்த படத்தில் நான் உங்களுக்கு வாய்ப்பு தருவேன்ல. கரெக்டாக. அப்போ அந்த எதிர்நீச்சல் படத்தில் அந்த ஒரு பாட்டுக்காக விட்டு கொடுத்தனால தான் ஒரு படத்துக்கே ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அடுத்தடுத்த படங்கள் கூப்பிடும்போது சரி அவங்கள இது பண்ணியிருக்கேங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கராராக இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கராரோடு முடிஞ்சிடும். நீங்கள் கராராக இல்லாமல் நீங்கள் டேக் டிசியாக விட்டு கொடுத்துட்டிங்கன்னா சரி அடுத்தது அவங்க நம்ம ஃப்ரெண்டு தான், அவங்க நல்லா பண்ணுவாங்க பண்ணி அவங்க சொல்லுங்க, இந்த கேரக்டர் அவங்க தான் பொருத்தமாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டாருன்னா ஓகே அப்படிம்பாங்க. இதுக்காக தான் உங்களுக்கு சில இடங்களில் வந்து சில பேர் சம்பளம் வாங்குவாங்க, சில பேர் வந்து அவங்களுக்காக நான் நடிக்கிறேன் அவங்களுக்காக அப்படிம்பாங்க. இப்போ நீங்கள் அதில் என்ன எதிர்நீச்சல் எதுக்காக நடிச்சிங்க? தனுஷுக்காக. தனுஷுடைய சொந்த படம், தனுஷுக்காக நீங்கள் பண்ணீங்க. தனுஷும் ஒரு குத்துப்பாட்டுக்கு வந்து போகிறார். அதனால் வந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய என்கரேஜாக இருந்தது. அதுக்கு பிறகு அதன் மூலமாக நட்பு உங்களுக்கு வந்து எஸ்கேவுக்கு இதாச்சுல்ல. ஆமாம், எஸ்கே ஒரு கட்டத்துக்கு பிறகு உயர்ந்தப்போ இவங்க கூட 2 படம் பண்ணார் இல்லையா? அவங்க கூட ஒரு படமாவது பண்ணணும்னு சொல்லி தான் நான் ஒரு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு நேசப்பட்டு அவர் 2 படம் பண்ணார். கண்டிப்பாக. அதான் அந்த மாதிரி ஒரு கிளையிலேருந்து அதுலேருந்து மாறும். உங்களுக்கு வாய்ப்புகள் இப்படி தான் உருவாகுது. அன்றைக்கி ஃப்ரீயாக பண்ணதுனால உங்களுக்கு அதுவும் ப்ளஸ்ஸை தான் போச்சு. அவர் கூட 2 படம், இவர் கூட 2-3 படம். அப்போ வந்து நீங்கள் சம்பாதிச்சு தான் இருக்கீங்க. ஆனால் அவர் வேணான்ட்டீங்க. அன்றைக்கி அவர் ஒன்றும் தரமாட்டேன்னு சொல்லலை. கரெக்டு. அவர் வேணான்னு சொன்னதுனால ஓகேன்னு சும்மா இருந்துட்டார். இல்லை, நயன்தாரா ஃபஸ்ட்டு ஒரு 3 பக்கம் அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷை குற்றவாளி மாதிரியே காமிச்சிருந்தாங்க. ஆமாம். அப்போ நான் இப்போ தனுஷ் அந்த அவருடைய லெட்டரை பார்க்கும்போது ஒரு என்ஓசி வாங்குற கூட தெரியாதா இந்த நயன்தாராவுக்கு? எப்படி சார்? ஆமாம். அது தனுஷ் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு என்ஓசியோட என்கிட்ட டேட்டா கேட்காம என் ஃப்ரெண்டு மூலியமாக நீங்கள் ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் தவறாக தெரியல நயன்தாராவுக்கு? அதாவது நீங்கள் நேரடியாக பேசின ஒரே ஒரு விஷயம் தான் சார். ஃபோன் பண்ணி அவங்க பேசலாம். ஒரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை, சார் இந்த மாதிரி கல்யாணம் வச்சுருக்கேன் சார், உங்கள் படத்தின் மூலமாக தான் சார் இதாச்சு, இதை நீங்கள் வந்து ஆழ்த்தணும் சார், அவ்வளோதான். ஒரு வார்த்தை. நீங்கள் வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது சார். ஒரு வார்த்தை, சார் நான் ஒரு டாக்குமெண்ட்ரி படம் பண்ணுறேன், அதுலேருந்து கொஞ்சம் இந்த சீன் 2-3 வைக்கிறேன், ஓகே அப்படிம்பாங்க. நீங்கள் டைரெக்டாக பேசுகிறதா முடிஞ்ச போகுது. நீங்கள் சுற்றி வளைச்சி ஒரு ஃப்ரெண்டு மூலமாக போயிட்டு அவருக்கே தெரியாமல் நீங்கள் வாங்கினோன்னா ஒரு தப்பு இல்லை. கண்டிப்பாக. அங்கே தான் அடிக்குது. நீங்கள் அவரை மதிக்காமல் போகிறீங்க, அவருக்கு பத்திரிக்கை கொடுக்காம போகிறீங்க. இதெல்லாம் அவர் மதிக்காமல் செய்யும்போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கும் ஈகோ வரும்ல, கோபம் வரும்ல. சரி
நீ இங்கே தூரம் போகிற பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுவாங்கல்ல, இதுதான் நடக்குது. அந்த திருட்டுத்தனமா யூனிவர்சிட்டி சர்டிஃபிகேட் கேட்டால் தான் அவர் கோவம் வந்துருச்சு. கோவம் வந்துடுச்சு. நான் விக்காரத்தோட கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி. ஆமாம், நீங்கள் வந்து அவரை வந்து நீங்கள் இன்சல்ட் பண்ணிட்டு தானே கேட்குறீங்க. அது நீங்கள் டைரெக்டாக வந்து இது பண்ணியிருந்தா அது ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பேசி ஒரு வார்த்தை நீங்கள் ஃபோன் பண்ணாலே முடிஞ்சிடுமே. ஃபோன் பண்ணலான்னு நேரடியாக மீட் பண்ணி பேசலான்னு அவரு கூட பேசலாம். ஒரு வரலன்னா விக்னேஸ்வரன் கூட ரெண்டு பேரும் போய் பேசலாமே, பெரிய விஷயமே கிடையாது சார். அந்த நானும் ரவுடி தான் அந்த படத்தில் அந்த 10 கோடி ரூபா லாஸ் ஆனதை இப்போ கேட்குறாரு எப்படி சார்? என்னன்னா எனக்கு லாஸ் பண்ணீங்கல்ல, அதில் வந்து நான் சம்பாதிக்கலை, யாரும் சம்பாதிச்சாங்க. இப்போ நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. இதில் இந்த டாக்குமெண்ட்டை வந்து ஒருத்தர் தர போகிறீங்க, அந்த அவங்க ரிலீஸ் பண்ணி அவங்க சம்பாதிக்க போகிறாங்க, நீங்களும் சம்பாதிக்க போகிறீங்க. கண்டிப்பாக. அப்போ ஏன் கொடுங்க, அதானே லாஜிக். ஆமாம், லாஜிக் அதானே. நீங்கள் ஃப்ரீயாக யாருக்காவது நடித்து கொடுத்துருந்தீங்கன்னா, ஃப்ரீயாக யாராவது எழுதி கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கு வந்து அவங்க போய் கேட்க போகிறதில்ல. ஓகே, ஃப்ரீயாக பண்ணது அதுக்கெல்லாம் கேட்குறாரு அப்படின்னு தப்பு சொன்னான். நீங்கள் தான் வியாபாரம் ஆக்கிட்டீங்களே, உங்கள் கல்யாணத்தை வியாபாரமாக தான் ஆகிட்டிருக்கீங்க. கல்யாணமே வியாபாரம் தானே சார் அது. ஆமாம். இவங்க இதை பண்ணலையே, பிரம்மாண்டமாக பண்ணாங்க, அது வியாபாரமாக பண்ணிட்டாங்க. அப்போ வியாபாரமாக பண்ணும்போது ஒவ்வொரு இதுலேருந்து சில பேர் சில சீன்கள்லாம் தந்திருக்கலாம். அது வந்து உங்கள் நட்பு கருத்து. இதில் வந்து நீங்கள் குறிப்பிட்டு அவருக்கு ஒரு இன்சல்ட் பண்ணியிருக்கீங்க, அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கீங்க. அந்த பாதிப்புக்கு அவர் ஏதாச்சும் பண்ணி ஆகணும்னு கடைசி நேரத்தில் பண்ணுறாரு. ஆனால் இதே மாதிரி எத்தனை நடிகைகளை வந்து இது மாதிரி தயாரிப்பாளர் காசில் வந்து காதலை வளர்த்துக்கிட்டாங்க சார்? நீங்கள் ஒரு லிஸ்ட்டே சொன்னீங்க. ஆமாம், அது இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சுந்தர்சி சார் சொல்லலாம். முறைமாமன் படத்தில் தான் குஷ்பு மேடமுக்கும் அவருக்கும் லவ் உண்டாகுது. அதாவது முறைமாமன் சமயத்தில் வந்து சுந்தர்சி, அதாவது குஷ்புவுக்கும் பிரபுவுக்கும் லவ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு ஒரு தினத்தந்திலாம் வந்திருக்கும் அன்றைக்கி. ஆமாம், கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. யார், நம்ம கலா மாஸ்டருடைய தலைமையில் கலா மாஸ்டர் வீட்டில் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பெருசாக வந்துருச்சு. அப்போயா சார்? ஆமாம் ஆமாம், வந்துருச்சு. அது ஓ, கலா மாஸ்டர் தான் அதில் உதவியாக இருந்தாங்க அவங்க. அந்த பிரம்மம் குஷ்புக்கும் உள்ள டீலிங். ஆமாம், டீலிங். அப்போ வந்து வந்தாச்சு, பத்திரிகைலாம் வந்தாச்சு. இதை பார்த்துட்டு இவர் பயங்கர டென்ஷன் ஆகிட்டார் சிவாஜி கணேசன் சார். துப்பாக்கி எடுத்து அவர் சுடுறதுக்கு துரத்துனார். அவர் தப்பி ஓடி வந்துட்டார் சிவாஜி சார். பிரபு தப்பிச்சிட்டார். இந்த விஷயம் வந்து நடந்த பிறகு அதுக்கு பிறகு ஒரு பிரிஞ்சிட்டாங்க. எனக்குரிய அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மையான எனக்கு தெரியல. அவள் கடைசியாக நடித்த படம் மறவன் மகன் என்னமோ அந்த படம் தான். 2 பேர் சேர்ந்து நடித்த படம். அதுக்கு பிறகு பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்ச பிறகு சுந்தர்சி படத்தில் பண்ணுறாங்க. அப்போ தான் இவங்க ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க, இதாக இருக்காங்க. ஒரு 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 தோல்வி பயத்தில், ஒரு தோல்வியுடைய இதில் இலக்கில் போய் இருக்காங்க. ஒரு காதல் விரக்தியிலலாம் இருக்காங்க. அப்போது வந்து சுந்தர்சி சார் அவர்கிட்ட ஒரு இது பண்ணுறாரு. என்ன மேடம், உங்களுக்கு என்ன, நீங்கள் பெரிய அழகி, உங்கள் பெரிய ஸ்டாரு, உங்களுக்காக பெரிய லைஃப்லாம் இருக்குது மேடம், இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது அப்படி இப்படின்னு ஒரு ஆறுதலாக சொல்கிறாரு. அந்த நேரத்தில் ஆறுதல் சொல்லும்போது உங்களுக்கு டக்குன்னு பற்றிக்கிச்சு, அவங்களுக்குள்ளே பற்றிக்கிச்சு. அது முறைமாமன் வேறு யாரோ ஒரு டைரக்டருடைய, அதில் வந்து அவங்களுக்குள்ளே லவ் உருவாகுது. அந்த லவ் அப்படியே மெதுவாக உருவாகிட்டு அப்படியே அந்த படத்துலேருந்து தொடங்கிருச்சு. அது யாருடைய படம் ஆனாலும் அது தொடங்கி, அவர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி லேட் பண்ணிக்கல. சுந்தர்சி வந்து அது தொழிலில் கொஞ்சம் அக்கறையோடு இருந்தாலும் லேட் பண்ணிக்கல. கடன்னு படமும் எடுத்துட்டார். அது படம் எடுத்து அதுவும் ஓடிடுச்சு. அதுக்கு பிறகு உள்ள தையலை சமயத்தில் இன்னும் பெருசாக டீப்பாக லவ் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கு பிறகு தான் அவங்க இந்த வீடு கட்ட, இது கட்ட, இந்த மாதிரி எல்லாம் என்ன திட்டம்லாம் போட்டு அவங்களுக்குள்ள எப்படியெல்லாம் எதிர்காலத்தில் அமைச்சிக்கலாங்கிற மாதிரியெல்லாம் வந்துச்சு. அது அதனால் அவர் அதே மாதிரி இவங்களுக்கு இவர் நம்ம தேவயானியும் ராஜகுமாரன், அதை நீ வருவாய் என படம், அந்த படம் வந்து அவங்களுக்காகவே பண்ணுறாரு. அதில் வந்து அவங்களுக்குள்ள லவ் உருவாகுது. அதுலேயே லவ் பெருசாக உருவாகிட்டு அப்படியே லவ்ல பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இது பண்ணுறாங்க அந்த படம். அப்புறம் இன்னும் வந்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படின்னு முழுக்க தேவனிக்காண்டி எடுத்த படம். ஆனால் சரத்குமார் அதில் வந்து வேஸ்ட் பண்ணிப்பான்னு நினைக்கிறேன். சரத்குமார் இவரே வேஸ்ட் ஆகிட்டா இருப்பாங்க. விக்ரமே அழுது புலம்பிட்டார், என்னையா அப்படின்னு கேவலப்படுத்தினீங்க என்ன அப்படின்னு. அந்த படம் அவ்வளோ ஃப்ளாப் ஆச்சு. அது இந்த மாதிரி இவங்க வந்து அவங்க ஹீரோயினை லவ் பண்ணுறதுக்காக உருவாக்கி ஹீரோயினுக்கு செலவு பண்ணது யார்? சூப்பர் குட்டிய படத்துலையும் அந்த வேறு ஆட்களுடைய பணத்தில் இவங்க பண்ண லவ். இந்த மாதிரி அடுத்தவனுடைய காசில் தான் இந்த மங்களம் பாடுறது. நடிகர்கள் பெரும்பாலும் அடுத்தவங்க காசில் தான் மங்களம் பாடுவாங்க அதிகமாக. அடுத்தவங்க காசில் தான் ஹீரோயினை கட்டி பிடிக்கிறது, ஹீரோயின் கூட டூயட் பாடுறது, ஹீரோயினுக்காக வந்து நிறைய வெவ்வேறு வகையில் சொல்கிறது, ரூம் போடுறது உட்பட எல்லாமே அடுத்தவங்க காசு தானே. அவங்க விதவிதமாக சாப்பிட்றதும் கூட அடுத்தவங்க காசில் தான். நீங்கள் புகாரிலேருந்து இது வாங்கிங்க, இங்கேருந்து ஐஸ்கிரீம் வாங்கி, அங்கேருந்து சிகரெட் வாங்கிங்க, எல்லாமே வந்து அடுத்தவங்க காசில் தானே.
இவங்க சொந்த காசில் கிடையாது. இந்த மாதிரி அடுத்தவங்க காசில் மங்களம் பாடுறதுங்கிறது சினிமாவில் டைரக்டர், ஹீரோக்கள் எல்லாமே அதிகம். இவங்க சொந்த காசை எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வாங்கினாலும் சம்பளம் வந்து போயிடும் தனியாக. அது அசையா சொத்தா ஏதோ மாறிடும். ஓ இங்கே வர்றத காசு தான் இவங்க செலவு தான் எல்லாமே. பெட்ரோல் உட்பட, பெட்ரோலு, அப்புறம் டிரைவருக்கான பேட்டா, அந்த டச்சப் பேட்டா எல்லாமே அவங்க தான். எல்லாம் சொந்த செலவு அவங்க தான். அதான் ஒரு முறை உங்ககிட்ட ஒரு கதை கூட சொன்னேன்ல, இந்த ஒரு சித்திரகுப்தனும் யமனும் சொன்னேன் அப்படின்னு இவர் சொன்னார், சத்யராஜ்கிட்ட சொன்னார் அப்படின்னு. ஆமாம் அதுதான். அதாவது சத்யராஜ்கிட்ட அவர் சொன்ன கதை என்னன்னா, மணிவாசகம்னு ஒரு டைரக்டர் அவர் தான் சொன்னார். அவர் தான் ஹீரோ இவரை சரத்குமாரை அறிமுகப்படுத்தினது. அவரே தான் கடைசியாக நாடோடி மன்னன் மூலமாக வீழ்ந்தது. மீனா வச்சு சரத்குமார் மீனா நடிச்சிருப்பாங்களா சார்? ஹீரோ நடித்தது படம். அந்த படம் நாடோடி மன்னன் சொல்கிற அளவுக்கு அந்த படத்துடைய பெருசாக இல்லை, பயங்கர தோல்வி அடைந்த படம். அதில் இதமானார். அதில் தான் அவர் சொல்லியிருப்பார், யம தர்மராஜா கிட்ட சித்திரகுப்தன் கோச்சிக்கிறார், நான் இதெல்லாம் பிடிக்கல, எனக்கு நான் பேசாமல் சினிமாவில் நடிக்க போயிடுறேன். சினிமாவில் நடிக்க போய் என்ன பண்ண போகிறேன்? சினிமாவில் நடிக்க போனால் எல்லாமே கிடைக்கும். நடிகை கிடைப்பாங்க, மேக்கப்பு உட்பட எல்லாம் நம்ம செலவு கிடையாது. ஓசிலே எல்லாமே கிடைக்கும், பெண்கள் உட்பட எல்லாமே கிடைக்கும். நல்லா அனுபவிச்சிடலாம். அவங்க சம்பளமும் கொடுத்துருவாங்க. அப்புறம் வந்து பேர் புகழ் வந்த பிறகு சிஎம் ஆயிடலாம். இது போறாதா? எல்லாமே ஈஸியாக வந்துடுது இல்லை சார்? இவ்வளோ ஈஸியாக தான். ஆமாம் அப்படின்னு சொன்னாரா சித்திரகுப்தா நானும் வந்துடுறேன்னு யமனும் கூட சேர்ந்து வந்துட்டாரான் சினிமாவில் நடிக்கிறதுக்காக. இப்படி நீ நடிக்கிறது மூலமாக இவ்வளோ வந்து அடுத்தவங்க காசில் எத்தனை மங்களம் பாட முடியும் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். இதை கேட்டு சத்யராஜ் சார் சூப்பரான விஷயமா இருக்குது அப்படின்னார் அவர். இதுதான் உண்மையில் கண்டிப்பாக இப்போ நடந்த கதை அதுதான். உங்களுக்கு அடுத்தவங்க காசில் தான் எல்லாமே நடந்திருக்கு. தனுஷுடைய காசில் தான் எல்லாம் இவங்க லவ் பண்ணியிருக்காங்க, லவ்வை டெவலப் பண்ணியிருக்காங்க, ரூம் போட்டிருக்காங்க. அதாவது காரவனில் உட்காந்து மணிக்கணக்காக பேசியிருக்காங்க, இந்த பக்கம் உட்காந்து மணிக்கணக்காக லவ்வை டெவலப் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்காங்க. யாருடைய காசு? எல்லாம் தனுஷுடைய காசு. வெளிப்பாடு தான். ஆமாம், தனுஷுடைய காசுலேயே நீங்கள் லவ் பண்ணிட்டு, தனுஷுடைய காசுலேயே நீங்கள் கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு, அவரே வந்து நீங்கள் இப்படி சொன்னால் என்ன வருது? துரோகி, நம்பிக்கை துரோகி அப்படின்னா அவர் பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் வேறு மாதிரி நடந்துக்குவார். அது ஊரழிஞ்ச விஷயம். அது கண்டிப்பாக அது வந்து அவர் எங்கேயும் உத்தம புத்தன் சொல்லவே இல்லை. அது சொல்லிட்டு தான் இருக்காங்க. எல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னுடைய விவாகரத்துக்கு காரணம் தனுஷ் தான் அப்படின்னு பல பேர் சொல்லியிருக்காங்க. அது நடந்த உண்மை தான். அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அது அவருடைய ட்ராக். உங்கள் ட்ராக் படி நீங்கள் வந்து அவரை நீங்கள் அவருக்கு இது பண்ணிவிட்டு நீங்கள் அவரை வந்து ஒரு துரோகி மாதிரியும் ஒரு கொடியவன் மாதிரி அடையாளம் காட்டுறது வேறு மாதிரி தெரியுது. அது கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பாப்போம் என்ன நடக்குது. மிக்க நன்றி சார். கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள். தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். நம்ம பூர்விகால எம்ஐ போனை பர்ச்சேஸ் பண்ணுங்க. டெக் ட்ரிவியா சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி ஏராளமான பரிசை வெல்லுங்க. Taste the Daily. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.